ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மட்டன் குருமா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நான் பேன்லேயே வேக வைக்கிறேன். இது வேகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ் ஆச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஒரு மீடியம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பே லீஃப் ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் வதக்கின பிறகு மட்டன் வேக வச்ச தண்ணியை அதோடு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நான் ஒரு 1/2 மணி தேங்காய், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச ஒரு 10-15 முந்திரியை எடுத்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட மசாலா எல்லாம் நல்லாவே குக்காக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது என்ன பிரிஞ்சு அழகாக வந்துடும். இப்போ நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.